வணக்கம். விருச்சிகம் ராசி நேயர்களே, குழந்தைகளின் செயல்களால ஏற்பட்ட சங்கடம் உங்களுக்கு நேரிட்டிருந்திருக்கும். உங்க பிள்ளைகளுக்காக உங்கள் ஆசைகள் அனைத்தையுமே தியாகம் செய்து அவங்கள சிறந்த முறையில வளர்க்க போராடியிருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய தவறான சேர்க்கையோ அல்லது அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளால சமூகத்துல உங்களுக்கான மரியாதையை கெடுக்கும் வகையில நடந்து கொண்டிருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால தலை நிமிர்ந்து வாழ்ந்த உங்கள அவங்களின் கட்டுப்பாடற்ற செயல்களும் பொறுப்பற்ற பேச்சுக்களுமே தலைகுனிய வைத்திருந்திருக்கும் உங்கள. பெற்ற வயிறும் வளர்த்த பாசமும் ஒரு சேர வேதனைப்பட நாம் எங்கே தவறு செய்தோம் என்று இரவெல்லாம் புலம்ப வைக்கக்கூடிய சங்கடமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருந்திருக்கும் உங்கள் குழந்தைகளால. அதாவது நீங்க உங்க குழந்தைகளுக்காகவேவும் உங்க ஆசைகள் அனைத்தையுமே தியாகம் செஞ்சுட்டு அவங்கள சிறந்த முறையில வளர்க்க போராடி இருந்திருப்பீங்க. ஆனா அவை அனைத்துமே அவங்களுடைய தவறான சேர்க்கையோ அல்லது அவங்க அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளால சமூகத்துல உங்களுக்கான மரியாதையை கெடுக்கிற வகையில் நடந்து கொண்டிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலையும். பெற்ற வயிறும் வளர்த்த பாசமும் ஒரு சேர வேதனைப்பட உங்களுக்கு தோன்றியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. பெற்றோர்களுடைய எதிர்ப்புகளால வந்த அழுத்தம் உங்களுக்கு நேரிட்டு இருந்திருக்கும் அதிகமாக. நீங்க உங்க வழியில முன்னேற நினைத்தாலுமே பெற்றோரின் மிதமிதித்த எதிர்ப்புகளாலும் உங்களை மற்றவங்களுடன் ஒப்பிட்டு பேசுற குணமும் உங்களுக்கே பெரிய மன அழுத்தத்தை தந்திருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட கனவுகள் விருப்பங்களை விட்டுவிட்டு அவர்களின் விருப்பத்திற்காக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. எவ்வளவு முயன்று உழைத்தாலுமே அவங்களிடமிருந்து பாராட்டு கிடைக்காம எப்போதும் ஏதோ ஒரு குறை சொல்லப்படும் போது அது உங்க சுயமரியாதையை பாதித்திருந்திருக்கும். குடும்ப கடமைய அல்லது சுய விருப்பமா என்ற போராட்டத்திலேயே உங்க நிம்மதி பறிபோகின்ற சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்க வழியில நீங்க முன்னேற நினைச்சாலுமே பெற்றோர் மிதமிதித்த எதிர்ப்புகளால உங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசுற குணமே உங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தையே தந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது மட்டும் அல்லாம உங்களோட தனிப்பட்ட கனவுகளையும் விருப்பங்களையும் விட்டுவிட்டு அவங்களோட விருப்பத்திற்காக வாழ வேண்டிய நிர்பந்தமும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். நீங்க எவ்வளவுதான் முயன்று உழைச்சாலுமே அவங்கள்ட்ட பாராட்டும் கிடைக்காம எப்போதும் ஏதோ ஒரு குறை சொல்லப்பட்டேதான் உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். சுய விருப்பமா என்ற போராட்டத்திலேயே உங்க நிம்மதி பறிபோகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். சொத்து வழக்குகளால ஏற்பட்ட மன அழுத்தம் அதிக வேதனைகளை ஏற்பட்டிருந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்கள் தொடர்பா உற்றார் உறவினர்களை உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்திருப்பாங்க. போலியான ஆவணங்களை படைச்சு உங்களை ஏமாற்ற பார்த்திருந்திருப்பாங்க. நீதிமன்றத்திலும் வழக்கறிஞர்களுக்கும் அலைந்து அலைந்து உங்க பணமும் நேரமும் வீணாகி இருந்திருக்கும். உங்களின் சொந்த சொத்தை அடையவே நீங்க போராட வேண்டிய அவல நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த நீண்ட கால சட்ட போராட்டங்கள் உங்களை நிம்மதியாவே தூங்க விடாமலையும் எப்போதும் ஒருவித பயத்துடனுமே மன அழுத்தத்துடனும் வாழ வைத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது உங்களுக்கு எவ்வளவு நியாயமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களோ அல்லது நீங்க கஷ்டப்பட்டு வாங்கிய இடங்களோ தொடர்பான உற்றார் உறவினர்களையும் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருந்திருப்பாங்க. அவங்களுடைய போலியான ஆவணங்கள் வச்சேவும் உங்களை ஏமாற்ற பார்த்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களின் சொந்த சொத்தையே அடையவே நீங்க போராட வேண்டிய அவல நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த நீண்டகால சட்ட போராட்டங்கள் உங்கள் நிம்மதியா தூங்க விடாமலையும் எப்போதும் ஒருவித பயத்துடனும் மன அழுத்தத்துடனுமே உங்க வாழ்க்கையில வாழ வைத்திருந்திருக்குமே. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போற நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல ஒற்றுமை நிலைக்கும். குடும்பத்துல பல நாட்களா இருந்து வந்த சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் உறவினர்களால ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இனி பனி போல விலகிவிடப் போகுது. குடும்பஸ்தானத்துல சுப கிரகங்களுடைய பார்வை பதிவதால வீட்டின் சூழ்நிலை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகின்றது. பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வாங்க. வழி வழியா வந்த சொத்து பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலயமா சுபகமாவி முடிவுக்கு வரப்போகிறது. அது மட்டுமல்லாமல் சுப நிகழ்ச்சிகளான திருமணம், பூப்புனித நீராட்டு விழா அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் குடும்பத்துல வரிசையாக நடைபெற்று இல்லத்துல எப்போதுமே ஒரு மங்கள ஓசையும் சிரிப்புலையும் நிறைந்திருக்க போகுது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு
அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நன்னாளாகவே இது அமையப்போகுது உங்கள் வாழ்க்கையில். அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாள் பல நாட்களாக இருந்து வந்த சலசலப்பும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இப்ப பனி போல விலகிவிட போது உங்க வாழ்க்கையில இருந்தேவும். அது மட்டும் இல்லாம பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர போறாங்க உங்க வாழ்க்கையில. வழி வழியா வந்த சொத்து பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகிறது. அது திருமணமாகவோ, பூப்பணித நீராட்டு விழாவோ அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வரிசையாக நடைபெறப் போகுது உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி மனக்கசப்புகள் அனைத்துமே விலகப் போகுது. தாம்பத்திய வாழ்க்கையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாலும் மூன்றாவது நபர்களின் தலையீட்டினாலும் தம்பதியிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளிகள் மற்றும் மனக்கசப்புகள் இனி முற்றிலுமா மறையப்போகுது. களத்திர ஸ்தானத்தின் சுப பலத்தால கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கப் போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து சேர்ந்து முடிவுகளை எடுக்க போறீங்க. நீண்ட நாட்களா தம்பதியிடையே இருந்து வந்த மனக்கட்டுகளும் சந்தேகங்களுமே விலகி அந்யோன்யம் பல மடங்கு கூடப் போகிறது. நீங்க இருவருமே சேர்ந்து சுற்றுலா செல்வது அல்லது சுப காரியங்களை இணைந்து பங்கேற்பது போன்ற நிகழ்வுகள் பந்தத்தை பலப்படுத்த போதும் வாழ்க்கையில. கணவன் மனைவி இடையே ஏற்படும் இந்த இணக்கம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய அடித்தளமாகவே உங்க வாழ்க்கையில அமையப் போகின்றது. அது உங்களுடைய தம்பதியிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளிகளும் மற்றும் மனக்கசப்புகளும் இனிமேல் முற்றிலுமா மறையப்போது உங்க வாழ்க்கையிலேயே அது உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பரஸ்பர அன்பும் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுமே இப்போ உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தம்பதியிடையே இருந்து வந்த மனக்கட்டுகளும் சந்தேகங்களுமே விலகி அந்யோன்யம் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்க போகுது. புத்திர ஸ்தானத்துல ஏற்படும் சாதகமான மாற்றங்களால உங்க பிள்ளை வழியில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமை தேடி வரப்போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி தம்பதியருக்கு சுப செய்தி சேரப்போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அவங்களின் படிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல சிறந்து விளங்கி பல சாதனைகளை படைக்க போறாங்க. பிள்ளைங்களுடைய திருமண கவலைகள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட போகுது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் பிள்ளைங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. உங்க பிள்ளைகள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வது மனசுக்கு பேரமைதியை உங்களுக்கு தரப்போகுது. சமூகத்துல அவங்களின் வளர்ச்சியை கண்டு உங்களின் நிலை நிமிரும் சூழல் உருவாக போகுது உங்க வாழ்க்கையிலேயும். உங்க பிள்ளை வழியில பிள்ளைகளுடைய வழியில தான் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையுமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதாவது நீண்ட நாட்கள புத்திர பாக்கியம் இல்லாம காத்து கொண்டிருந்தவங்களுக்கு அந்த விருச்சிகம் ராசி தம்பதியினருக்கு சுப செய்திகள் சேரப்போகுது உங்க வாழ்க்கையில. பிள்ளைங்களுடைய திருமண கவலைகள் எல்லாம் அனைத்துமே நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட போகுது. உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வது மனதிற்கு பேரமைதியை தரப்போகுது உங்க வாழ்க்கையில. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருக்க போகுது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நன்னாளாகவே இது அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு இவ்வளவு நாள் பல நாட்களாக இருந்து வந்த சலசலப்பும் கருத்து வேறுபாடுகளும் மற்றும் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் அனைத்துமே இப்ப பனி போல விலகிவிட போது உங்க வாழ்க்கையில இருந்தேவும். அது மட்டும் இல்லாம பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர போறாங்க உங்க வாழ்க்கையில. வழி வழியா வந்த சொத்து பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலியமா சுமூகமா உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வரப்போகிறது. அது திருமணமாகவோ, பூப்பணித நீராட்டு விழாவோ அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வரிசையாக நடைபெறப் போகுது உங்க வாழ்க்கையில. கணவன் மனைவி மனக்கசப்புகள் அனைத்துமே விலகப் போகுது. தாம்பத்திய வாழ்க்கையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாலும் மூன்றாவது நபர்களின் தலையீட்டினாலும் தம்பதியிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளிகள் மற்றும் மனக்கசப்புகள் இனி முற்றிலுமா மறையப்போகுது. களத்திர ஸ்தானத்தின் சுப பலத்தால கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் அதிகரிக்கப் போகுது. ஒருவருடைய உணர்வுகளுக்கு மற்றொருவர் மதிப்பளித்து சேர்ந்து முடிவுகளை எடுக்க போறீங்க. நீண்ட நாட்களா தம்பதியிடையே இருந்து வந்த மனக்கட்டுகளும் சந்தேகங்களுமே விலகி அந்யோன்யம் பல மடங்கு கூட போகிறது. நீங்க இருவருமே சேர்ந்து சுற்றுலா செல்வது அல்லது சுப காரியங்களை இணைந்து
பங்கேற்பது போன்ற நிகழ்வுகள் பந்தத்தை பலப்படுத்த போகுது உங்கள் வாழ்க்கையில. கணவன் மனைவியிடையே ஏற்படும் இந்த இணக்கம் குடும்பத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய அடித்தளமாகவே உங்கள் வாழ்க்கையில அமையப் போகின்றது. அது உங்களுடைய தம்பதியரிடையே ஏற்பட்டிருந்த இடைவெளிகளும் மற்றும் மனக்கசப்புகளும் இனிமேல் முற்றிலுமா மறையப் போகுது உங்கள் வாழ்க்கையிலேயே அது உங்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பரஸ்பர அன்பும் புரிதலும் விட்டு கொடுக்க போய் மனப்பான்மையுமே இப்போ உங்களுக்கு அதிகரிக்க போகுது. நீண்ட நாட்களா தம்பதியிடையே இருந்து வந்த மனக்கட்டுகளும் சந்தேகங்களுமே விலகி அந்யோன்யம் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்க போகுது. புத்திர ஸ்தானத்துல ஏற்படும் சாதகமான மாற்றங்களால உங்க பிள்ளை வழியில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் தேடி வரப்போகுது. நீண்ட நாட்களா புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் விருச்சிகம் ராசி தம்பதியருக்கு சுப செய்தி சேரப்போகுது. ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவங்களுக்கு அவங்களின் படிப்பு, வேலைவாய்ப்பு மற்றும் விளையாட்டுத் துறைகள்ல சிறந்து விளங்கி பல சாதனைகளை படைக்க போறாங்க. பிள்ளைங்களுடைய திருமண கவலைகள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட போகுது. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் பிள்ளைங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. உங்க பிள்ளைகள் உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வது மனசுக்கு பேரமைதியை உங்களுக்கு தரப்போகுது. சமூகத்துல அவங்களின் வளர்ச்சியை கண்டு உங்களின் நிலை நிமிரும் சூழல் உருவாக போகுது உங்க வாழ்க்கையிலேயும். உங்க பிள்ளை வழியில பிள்ளைகளுடைய வழியில தான் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையுமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அதாவது